ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறகடிக்காசு சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்காசு சீரியலில் இன்றைக்கி வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து விருதி வந்து ஹோட்டல் வந்து திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பத்திரிகை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேராக ரவிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ரவியோட ஹோட்டலுக்கு போய் கொடுக்குறாங்க. என்ன இது, பொண்ணு மாப்பிள்ளையே ரெடி பண்ணாமல் ஒருத்தன் கல்யாண மண்டபம் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன இது, இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற, நீ வருவ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நீத்து வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஓஹோ அந்தளவு நம்பிக்கையா, பார்த்துருவோம் ரவியை இப்போ இங்கேருந்து போக விடாமல் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயம் அங்கே வந்து காட்டுறாங்க, அருணும் இந்த சீதா எல்லாரும் வந்து போகிறாங்க. மீனா வந்து 2000 பணத்தை கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு, அதே மாதிரி எங்கள் அத்தையை எனக்கு பார்க்க தெரியும், உங்கள் பணம் வேண்டாம் இந்தாங்க, இந்த 2000 பணத்துக்காக வேண்டாம் இந்தாங்கன்னு கொடுத்துறாங்க. இதை பார்த்து சீதா வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நேராக மீனா வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அருண் வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் அம்மா பார்த்துக்க மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சீதா நல்லா இருந்தால் போதும், அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ரோகிணி மனோஜ் இங்கே வந்து காட்டுறாங்க. எப்படியோ அவன் மேலே பழிய போட்டாச்சு, நம்ம தப்பிச்சிட்டோன்ற சந்தோஷம் பண்ணுறாங்க. அப்போ தான் ராஜா ஒரு அணி ஒரு லாயரை கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு லாயரை கூட்டிகிட்டு வரா தெரியலையே அப்படின்னு சொல்லி ரோகிணி பயப்படுறாங்க. எனக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறீங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுக்கு தான் பயந்து போய் திருட்டு பழிய மேலே நீங்கள் போடுறீங்க, தெரியாது நினச்சிங்களா, நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் உங்கள் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பயந்து போய் ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக வந்து இந்த பொண்ணு திருடினான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ பணத்தை திருப்பி கொடுங்க, நாங்கள் எதுக்காக பணத்தை கொடுக்கணும், எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பணத்தை திருடினா தான் நாங்கள் திருப்பி கொடுக்கணும், நாங்கள் தான் பணத்தையே திருடலையே, இந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் தான் தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க, அப்போ நாங்கள் போலீஸுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போ நீங்கள் பணம் கொடுங்க, நான் ஏன் பணம் கொடுக்கணும்னு சொல்லாங்க. அப்போ 1,00,000 நீங்கள் தான் இப்போ பணம் கொடுக்கணும், இந்த வேலை பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறீங்க, இப்போ பணம் கொடுக்கலன்னு நாங்கள் போலீஸுக்கு போவோங்கிற பயந்து போன மனோஜ். இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறாரு. சரி பணம் இல்லைன்னு தப்போ மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் நான் கொடுங்க சொல்கிறாங்க. சரி மாதம் தரேன் அப்படி சொல்கிறாரு. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து இவங்க மேலே பழி போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா தேவையில்லாமல் அவங்க வந்து இப்போ 1,00,000 கேட்டு மாதம் 25,000 நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் ரோகிணி வந்து கவலையில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நேராக கிறிஸை கூட்டிகிட்டு போகிறான். கிறிஸ் அழுதுகிட்டே இருக்கான், நான் பாட்டி கூட இருந்தேன், இல்லை உங்களோட இருப்பேன் சந்தோஷம் பண்ணிச்சு, இப்போ வேணுனே என்னை கூட்டிகிட்டு போகாதம்மான்னு சொல்கிறாங்க. நேராக அழுது போய் நேராக அங்கே வந்து விட்டுறாங்க, ஹாஸ்டலில் வந்து விட்டுறாங்க. இனிமேல் நீ இங்கே தான் இருக்க போகிற, வீட்டுக்கே வர மாட்டேன், ஹாஸ்டலில் சாப்பிட்டு ஹாஸ்டலில் தான் இருக்க போகிற சொல்கிறாங்க. இதை பார்த்து ரோகிணி கதறி அழுறான். ரோகிணி வந்து கிறிஸு வந்து அம்மா நான் சொல்கிற கேளுமா, நான் உங்க கூட இருக்கேன், இல்லை பாட்டி கூட இருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னை வேணும்னே போட்டு இப்போதைக்கு நீ இங்கே இரு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ கிறிஸு அழுதுகிட்டே இருக்கான். ரோகிணி வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் வந்து தன்னுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற யாரை வேணால் அழ வைப்பா. அவளுடைய குணத்தினால கிறிஸு இப்போ அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.